உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அமாவாசை என்னப்பா இங்க வா. என்னப்பா உன் வலது கையை காட்டு. எதுக்குப்பா? எனக்கு ஏதாவது பொண்ணுங்கன்னு பாக்க போறியா? ஏற்கனவே என் கைய பார்த்து ஒரு ஜோசிக்காரன் எனக்கு 2 மொட்டடின்னு சொன்னா பாரு. அவங்க சொந்த பந்தத்துல யாராவது இருந்தா புத்திமதி சொல்லுங்க. பாவி பாவி, ஏன்டா இப்படி பண்ணிட்ட? ஏன்டா தம்பி, பாசத்துக்கு ஒரு எல்லை உண்டுடா. அதுக்காக இப்படியாடா கண்மூடி தரமா நடந்துக்குவாங்க? பெத்த அப்ப மேல இல்லாத பாசம் பெரியப்ப மேல எப்படிடா வந்தது? ஏடா நம்ம பெரியப்ப குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக வேண்டி கோயிலுக்கு வந்து கையில இப்படியாடா சூடத்தை கொளுத்திட்டு இருப்பாங்க. அப்பா, இவனை நம்ப முடியாதுப்பா. இன்னைக்கு இந்த காரியம் செஞ்சுவேன், நாளைக்கு நம்ம பெரியப்பா குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக உடம்புல மண்ணெண்ணு ஊத்தி கொளுத்திட்டாப்பா. அண்ணா ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. என்னடா இது? ஏன்டா இப்படி பண்ண? பெரியப்பா பெரியப்பா, மனசுக்குள்ள எத்தனையோ இருக்குது, ஆனா வெளியே சொல்ல முடியலையே பெரியப்பா. நாராயணா, நமோ நாராயணா, எங்க கவனி நாராயணா, நாராயண நாராயண நாராயணா, நமோ நாராயணா, நமோ நாராயணா, நமோ நமோ நாராயணா. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல 100க்கு 100 பொருந்தும். படிச்சிருக்கோங்கிற திமிர்ல நீயும் கெட்டு அவர் வாழ்க்கையும் கெடுத்து என் மானத்தையும் காத்துல பறக்க விட்ட. இன்னும் என்ன மிச்சம் இருக்குன்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்துருக்க. வர வெள்ளிக்கிழமைக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, நாம நேத்தும் போய் ராசுகுட்டி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோம். இன்னைக்கே வரும்போது ராசுகுட்டியை பார்த்துட்டு தான் வந்தோம். ஆனா நம்ம ராசுகுட்டி எதுக்காக கவலைப்படுற மாதிரி தெரியல. இதெல்லாம் நினைக்கிறப்ப நம்ம பெரியப்பாவுக்கு துக்கம் தொண்டி அடைக்காதப்பா. என்ன வேணும்னா ராசுக்குட்டிக்கு இன்னொரு வாரம் கெடு கொடுத்து பார்க்கலாமா? முகம் கழுவிட்டு வந்துடுறேன். தோட்ட சாலைக்கு போய் கடைசியா நேருக்கு நேரம் நானே ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். என்னப்பா மாட்டிக்கும் போல இருக்க? ஏய் கோடா, எவ்வளவு நேரம் சாமி கும்பிட்டு இருப்ப? ஐயம்மாவை நமக்காக காத்து. ஆத்தா, ஐயா இங்கேயே வந்துருச்சு. சீக்கிரமா பெஞ்ச சேர எடுத்து வா. வாங்க வாங்க, நாங்களும் இங்க வரதுக்கு தயாரா தான் இருக்கோம். ஏன்பா வாசல்ல நின்னுட்ட? வா உள்ள உட்காரு. ஆத்தா வாங்க உட்காருங்க. புள்ள வரம் கேட்க போய் புருஷனை தொலைச்சிட்டு வந்தாலும் சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல கரெக்டா போச்சு. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள அவளை வீட்டுல இருந்து அனுப்பல, பொண்டாட்டியும் கிடையாது புள்ளையும் கிடையாது நான் சொல்லி அனுப்பியும் கூட அவளை இன்னும் வீட்டுல வச்சிட்டு இருக்கீங்களே, உங்க 2 பேருக்கும் என்ன நெஞ்செழுத்தம் இருக்கணும்? என்னப்பா சொல்ற? வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாப்போம். அந்த பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்தவளா இருந்து வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா செஞ்சானா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்கார்ந்து கல்யாண சமாச்சாரம் எல்லாம் பேசலான்னு நீ தானப்பா சொல்லி அனுப்பிச்ச. நான் கல்யாண சமாச்சாரம் பேசலான்னு சொன்னா? ஆமாப்பா, சித்தப்பா அப்படித்தான் சொன்னாரு. ராசுகுட்டி, என்னப்பா அது? உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னா உங்க அப்பா கிட்ட வெளிப்படையா கேட்க வேண்டியது தானே? என்ன ஏப்பா பலிகடா ஆக்குற? சித்தப்பா, அப்பா சித்தப்பா போய் சொல்றாரு. யாரு? எங்க அப்பா போய் பேசாமல? பெரியப்பா, அந்த பொண்ணு நம்ம ராசுகுட்டி அண்ணா என்னமா பண்ணிட்டு இருக்கா? இல்லன்னா நம்ம ராசுகுட்டி அண்ணா இப்படி எல்லாம் பேச மாட்டாரு பெரியப்பா. அப்பா அத்தா, இவங்க எல்லாரும் சேர்ந்து போய் பேசுறாங்க. இத பாருங்க, என் புள்ள போய் பேச மாட்டா. நம்ம குடும்பம் ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணி, நீங்க எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. குடும்பம் ஒண்ணா இருக்கிறதுக்காக. வேண்டாம்பா, இனிமே நம்ம வார்த்தையால பெரியப்பா நம்ப வைக்கவே முடியாது. இதை எப்படியாவது நிரூபிச்சே ஆகணும். வச்சிருங்கப்பா. நீ வாடி. பெரியப்பா, என் பொண்டாட்டி நேரமாச கற்பனி. அன்னைக்கு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்களோ அதுல ஒரு எழுத்து கூட பேசாம நானும் எங்க அப்பனும் அப்படியே ராசுகுட்டி கிட்ட சொன்னோம். பிறக்க போற என் குழந்தை மேல சத்தியம் என்ன பண்றேன் பாருங்க. அவன் சொல்றதாப்பா கரெக்ட். நான் தான் போய் பேசிட்டேன். கேட்டியாடி? உன் புள்ள யோகிதை என்னன்னு அவன் வாயிலே வந்துருச்சு. இத்தோட சரி,
இனிமே நீ என் பொண்டாட்டி இல்ல, இவன் என் மகன் இல்ல. வாடி. என் கண்ணு ராசுக்குட்டி, நம்ம பழி ஏத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வயித்துல இருக்க பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறியே. இந்த நல்ல மனச நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்க அப்பா புரிஞ்சுக்க தாண்டா போறாரு. அப்படி இல்ல இந்த உலகத்துல சாமியே இல்லடா. உட்கார வைத்தியரே. வீட்டுல யாருக்காச்சும் உடம்புக்கு சுகம் இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஊமத்தந்தழை இல்லைன்னா அரளி விதை இதை அரைச்சு குடிச்சோம்னா எவ்வளவு நேரம் கழிச்சு உயிர் போகும்? ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்துட்டாங்க, பொழைச்சுக்குவாங்க. அதுக்கு மேல போனா ரொம்ப கஷ்டமுங்க. அப்போ 1 மணி நேரத்துக்குள்ள மாத்து மருந்து கொடுத்தா ஒன்னும் ஆகாதுல்ல? ஒண்ணும் ஆகாதுங்க. ஏனுங்க, யாராவது குடிச்சிட்டாங்களா? இனிமே தான் குடிக்க போறாங்க. குடிச்ச 1 மணி நேரத்துக்கு அப்புறம் உனக்கு சொல்லி அனுப்புறேன். ஐயோ, தாயா, அப்பா அம்மா பிரிஞ்சிருக்காங்க, அந்த கவலை தானே. இது பாரியா, எப்பவுமே கஷ்டம் வரும்போது தாயா தைரியமா இருக்கணும். என் கழுத்து கத்தி வந்தா தைரியமா இருப்பேன். அப்பா அம்மா எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க, எப்படி தைரியமா இருக்க சொல்ற? சரி, அவங்க ஒண்ணு சீக்கிரத்துக்கு நாம தானே முயற்சி பண்ணும். நீ இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்தா எப்படியா? இது பார், எனக்காக ஒரு உதவி பண்றியா? சொல்லு. உன்னை பிரிஞ்சு போறதை தவிர வேற எது வேணாலும் செய்யற. வேற என்ன? கிணத்துல ஊச்சி சாகுங்கிற, அதை செய். அவங்க தானையா, உனக்காக அதை நான் செய்யறேன். மோசம் பண்ணிடாத. ஐயோ ஐயோ ருக்மணி, ஐயோ நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. என்னது 3 தடவை தண்ணிக்கு மேல வந்து அதுக்கப்புறம் தான் உள்ள போவாங்கன்னு சொல்லுவாங்க. முதல் தடவையே போயிட்டே புள்ள. ஐயோ ருக்கு, ஐயோ ருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாம சொல்லி. என் மேல பிரிய இல்லாம தானே எனக்கு அடுத்துக்குள்ள குதிக்க சொன்ன, அப்புறம் நீ ஏன் பின்னாலே குதிச்ச? சொல்லியா? நீ முங்கி உள்ள போறியா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக. இப்படி இப்படி என்ன தெரியுது? இங்க பாரு, என்ன பாரு, என்ன பாரு. பாவி மகளே ருக்மிணி, என்ன மோசம் பண்ணிடாதீ. நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. மனசுக்குள்ள ஆசை இருக்குல்ல, அப்ப ஏன் வெளியில வேஷம் போடுற? ஏயா, செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஜீவனான அவசரங்கள் எல்லாம் வெளியில வருமா? ஏய், சும்மா கிண்டல் அடிக்காத. நீ கல்யாணத்துக்கு வந்து கவனம் நடந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனையா வந்தது. இல்லன்னு நேரம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? விரல் சூப்பர பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் கூடவே விரல் சூப்பிட்டு இருப்ப, அவ்வளவுதான். ஏண்டி, எங்க அப்பா அம்மா இவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்காங்க, அதை பத்தி உனக்கு கவலையே கிடையாதா? ஐயா, வாய் விட்டு சொன்னாதான் கவலையா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னது? தூக்க மாத்திரையை பொடி பண்ணி வச்சிருக்க. நாளைக்கு உங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு உங்க புள்ளையும் பொண்டாட்டியும் வீட்டோட சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போறேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போய் இதை சாப்பிட்டு செத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க பாட்டு கோச்சுக்கிட்டு பொண்டாட்டியும் வேண்டாம் பையனும் வேண்டாம் சொல்லிட்டு வந்தீங்களா? என் பொண்ணுக்கு எது என்ன வருது வேண்டாம்? அட, அவர் மனசுக்குள்ள ஏதாவது இருக்குங்க, ஏற்பாடு பண்ணுவாரு. இனி என்னத்தை ஏற்பாடு பண்ணி என்னத்தை ஆக போகுது? இருக்கு என்னடி ஆச்சு பொண்ணுக்கு?
இவங்க தூக்கிட்டு வரும்போதுதாங்க நானே பார்த்தேன். ஒண்ணுமே என்னடா ஆச்சு இந்த பிள்ளைக்கு? அண்ணே நான் தோட்டத்துல இருந்து வந்துட்டு இருந்தேன். வழியில ஒரு பொண்ணு மயக்கமா கிடந்தா. பக்கத்துல பார்த்தா அரளி விதை அரைச்சு வச்சிருந்தா. அதை சாப்பிட்டா போல இருக்குண்ணே. எனக்கு தெரிஞ்சு போச்சு, நிச்சயமா இது கல்யாணம் ஏகன்னா. பொறுத்து பார்த்த என் பொண்ணு வேற வழி இல்லாம கடைசியில இந்த முடிவுக்கு வந்து. ஏண்டா அவதான் அரளி விதை சாப்பிட்டுருக்கான்னு தெரியுமில்ல? இங்க ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? நேரா வைத்தியம் விட்டு போக வேண்டியதானே? இல்ல அமாவாசை சொல்லி வைத்தியர் இங்கே கூட்டு வர சொல்லியிருக்கேன். சாப்பிட்டு 1/2 மணி நேரம் தான் ஆகுது. 3 மணி நேரத்துக்கு ஒண்ணும் ஆகாது பெரியப்பா. இதோ வைத்தியரே வந்துட்டாருங்க. என்ன அரளி விதை தானே? ஆமா. சாப்பிட்டு 1 மணி நேரம் ஆயிருக்குமா? கொஞ்சம் இரியா. இப்ப என் பொண்ணை எதுக்காக காப்பாத்தணும்? வாழ்க்கை பூரா விரல் சூப்பர் இருக்கா, அவ செத்து தொலையட்டும். அட நீங்க என்னங்க இந்த நேரத்துல இதெல்லாம் பேசிக்கிட்டே? நீங்க மருந்து கொடுங்க வைத்தியரே. யோ நிறுத்தியா, இந்த ஆளால என் பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போச்சு. இவரெல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இல்லையா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எங்க பெரிய மனுஷன் கிரிய மனுஷன். பின்ன என்னடா, பொண்ணை பெத்தவனா அந்த துடிப்பு எனக்கு தான் தெரியும், உனக்கு எப்படா புரியும்? முதல்ல மருந்து கொடுக்க சொல்லு. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். தேவையில்லையா, கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறா இருந்தா ராசுக்குட்டி கையில காலில் விழுந்தாவது கூட்டு வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு, அப்புறமா வெளியில மருந்து கொடுத்துக்கலாம். என்ன பேசுறீங்க? சாமி பூசாரி கால விழுதா? கொஞ்சம் இரு. இப்ப என்னையா உன் பொண்ணுக்கு தேவை கல்யாணம், அவ்வளவுதானே? ஆமா ஆமா ஆமா. எங்க அண்ணன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக என் பையனை விட்டு உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். உன் பையனா? அது யாரவன்? கண்ணு அமாவாசை வாமா. அப்பா இவனா? அமாவாசை பௌர்ணமின்னு இதுக்கு என் பொண்ணு சாகுறதே மேலு. ஏனுங்க பொண்ணு உசுறு இன்னும் 1 மணி நேரம் தானுங்க தாங்க. ஆனாலும் நீங்க ரொம்ப ஓவரா தான் போறீங்க. அண்ணன் மானத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு பெரிய மனசு பண்ணி தான் பையனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்கிறாரு. ராசுக்குட்டியை விட இவர் எந்த வகையில குறைஞ்சவர்? ராஜுகுட்டி என்ன கலெக்டரா படிச்சிருக்காப்ல, இவருக்காக விவசாயத்தை பத்தி கொஞ்சம் தெரியும். தூணு துப்புறானுக்கு என்ன குறைஞ்சு போயிட்டாரு? ஏயா தவறு அடிக்கிறதுக்கு தங்கத்திலே உலக்க கேக்குதோ? எல்லாம் சரிதாயா, ஆனா நெல்லுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் இல்லையா? என்னையா பெருசா நெல்லு புல்லுன்னுகிட்டு இவர் எடுத்து வளர்த்ததுனால ராசுக்குட்டி நெல்லாயிட்டாரு. இல்லன்னா அவரும் புல்லு தானே. இப்ப எங்க பெரிய நினைச்சா இந்த புள்ள நெல்லாக்க முடியாதோ? ஐயோ நீங்க எல்லாம் புள்ள புடுங்கி நெல்லாக்குறதுக்குள்ள புள்ள சமாதியில புள்ள முளைச்சிரும் போல் இருக்கு. முளைச்சவளைக்கிட்டு போ. இவனுக்கு என்ன குறை இருக்கு? ராசுக்குட்டிக்கு உங்க மகங்கிற உரிமை இருக்கு, இவனுக்கு என்ன இருக்குன்னு வேண்டாம்? அவ்வளவுதானே? சரி, வர்ற வெள்ளிக்கிழமை இவனை ஓரறிய என் மகனை தத்தெடுத்து உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லு. வைத்தியரே, அந்த பொண்ணுக்கு மருந்து கொடுங்க. அத்தை புடவை போட்டு போமா. என்ன அப்படி பாக்குற? இனிமே எங்க ராஜாங்கம் தான். வர்ற வெள்ளிக்கிழமை எங்க பெரியப்பா என் தம்பி அமாவாசைய ஊரறிய தான் மகனு தத்தெடுக்க போறாரு. நாளைக்கு என்ன நடக்கும்னு இன்னைக்கு எப்படிங்க நாம முடிவு பண்ண? நான் என்னமோ கேள்விப்பட்டேனே, நெசந்தா பதில் சொல்லுங்க. ஆமா, நமக்கு பிறக்கலன்னு தெரிஞ்சும் கூட இன்னும் நம்மளத்தான் அப்பா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தன்னை பெத்த அப்பா அம்மா யாருன்னு இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவ இடத்துல இன்னொருத்தனா? இது பாருங்க, வயிறுங்கிறது யார் சோறு போட்டாலும் நிறைஞ்சிரும். ஆனா மனசு அப்படி இல்ல. உங்க சொத்து மொத்தத்தையும் யாருக்கு வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு புள்ளேன்னு கொல்லி போடுற உரிமை நம்ம புள்ள ராசுக்குட்டிக்கு மட்டும்தான். அப்படி இல்ல, நீங்களும் இல்ல, நானும் இல்ல. எங்க அத்தா போயிட்டு வர்ற? அப்பா கூட சண்டை போட்டு வந்தியா? வராதா, நாம சண்டை போட வேண்டியது அப்பம் கூட இல்ல, சித்தப்பம் கூட தான். ஏன்னா அந்த ஆள் தான் ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்திட்டு இருக்கான். உண்மையின சலச்சம் இல்ல ஆத்தா. இப்ப இருந்து நான் காய் நகர்த்துறேன். வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது நீ வேடிக்கை பாரு. நிம்மதியா போ.